அண்மைச் செய்தி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை விரைவுபடுத்த நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு டெல்லியில் இருந்த சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விவரங்களை வழங்கல. மாலதி, நித்தி ஆயோக் கூட்டம் டெல்லியில கூடி நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ராஷ்டிரபதி பவன் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழு புகைப்படம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்கான எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இதில் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு முதல் வரிசையில் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியும். 3 வரிசைகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள். இதில் நடுவுல பிரதமர் நரேந்திர மோடி நிற்கிறார். பிரதமருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் நிற்கிறார்கள். மத்திய அமைச்சரோடு சேர்த்து சில மாநில முதலமைச்சருக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சில மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் ஒருவர் அப்படின்றத அந்த புகைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. இதுல என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த நித்தி ஆயோக் கூட்டம் அப்படின்றது ஒரு சதுர வடிவில் மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடைகளில் அமர்ந்துதான் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களோ, துணைநிலை ஆளுநர்களோ, மத்திய அமைச்சர்களோ பிரதமர் நரேந்திர மோடியோடு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறாங்க. இப்போ எனக்கு நேரா முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருப்பது போல பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேராக முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருப்பது போல் அந்த கட்டமைப்பு என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இது அகர வரிசைப்படி அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் என்ற விவரங்களையும் பிரதமர் அலுவலகம் தகவல்களாக வழங்கியிருந்தாங்க. முன்பே நம்ம ஜெயா பிளஸ்ல வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் இந்த கூட்டம் தொடங்கி சரியா ஒரு 3 மணி நேரங்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட குழு புகைப்படங்கள் என்பதை தான் பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கிறது. இந்த முறை 4-5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 4 மாநிலங்களுக்கு சமீபத்தில் புதிய முதலமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இதுல முந்தைய தேர்தல் நடைபெற்ற கர்நாடக மாநிலமும் ஒன்று. கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய், கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் வி.டி. சதீசன், அதே போல மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் சுவேந்த அதிகாரி உள்ளிட்ட 4 பேருமே முதல் முறையாக மாநிலங்களுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். எனவே இந்த முதல் முறையாக பதவியேற்று முதல் முறையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய 4 பேருக்குமே முதல் வரிசையில இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அந்த போட்டோ செஷன்ல வாய்ப்பு என்பதை வழங்கியிருக்கார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட அனைவருமே அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் என்னென்ன நடைபெற போகிறது என்று விசாரிக்கப்படும் போதுதான் இனி வரக்கூடிய நேரங்களில் இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு 3 பக்கங்களுக்கான ஒரு முக்கியமான சில மனுக்களை கொண்டு சென்றிருக்கார். அது குறித்தெல்லாம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவார் அப்படின்ற தகவல்களையும் சொல்றாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே தேசிய அளவிலிருந்து மாநிலத்துடைய ஒத்துழைப்பை கோருவது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, எதிர்கால நலன் உள்ளிட்டவற்றை எல்லாம் உள்ளடக்கிய சில முக்கியமான கோரிக்கைகளையும் இந்த கூட்டத்தில் அவரவர் சார்ந்த மாநில முதலமைச்சர்கள் முன்வைப்பார்கள். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் நிதி சுமை அதிகமாக இருக்கிறது, மற்றொரு பக்கம் புதிய திட்டங்கள் ஏராளம் வாக்குறுதிகளாக அளித்திருப்பது. இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் மத்திய அரசினுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. எனவே மத்திய அரசினுடைய முழு ஒத்துழைப்பை நாடுவதற்கும் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கியமான கோரிக்கைகளை வைப்பார். அதே நேரத்தில் முக்கியமான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்குமான நிதி சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தில் 2 விஷயம் ஒத்துப்போகுது. ஒன்னு, பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலுமே 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையோடு நான் தேசிய அளவில் வழிநடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய பிரதமர், மற்றொரு பக்கம் அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய திட்டங்களோடு நான் ஆட்சியை வழிநடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். இருவருடைய சந்திப்பு தனிப்பட்ட சந்திப்பு என்று நிகழுமா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுமே இந்த நிதி ஆயோக் கூட்டத்தின் போது பிரதமரையோ மத்திய அமைச்சர்களையோ தனித்தனியாக சந்தித்து பேசுவார்கள். அப்படி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில்
சந்தித்திருந்தாலும் கூட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இரண்டாவது முறையாக சந்தித்து மாநிலங்கள் சார்ந்த ஏதேனும் நலத்திட்டங்கள் அடங்கிய கோரிக்கைகளை வழங்க இருக்கிறாரா அல்லது வாய்மொழியாவது தெரிவிக்க இருக்கிறாரா என்பதையெல்லாம் அரசு தரப்பில் வெளியிடப்படக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். 2 நாட்கள் அரசுமுறை பயணம் இன்றோடு முடிகிறது. 3வது நாள் நாளை தொடர்கிறது. இந்த 3 நாட்கள் அரசுமுறை பயணத்தில் மிக மிக முக்கியமான திட்டம் என்றால் நிதி ஆயோக் கூட்டம் தான். இதற்காக தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லிக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்கிறார். அந்த கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த கூட்டத்தில் இருக்கப்பட்ட புகைப்படங்களை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அலுவலகம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில முதல் வரிசையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பிரதமர் இடமளித்திருக்கிறார் அப்படின்றத அந்த புகைப்படங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.